நைட்டு வேலை விட்டு வந்தாருங்களா, நானும் அவரும் கிளம்பி போனோம் எங்கள் மாமியாவை கூப்பிட்றதுக்கு. எங்கள் மாமியாவோட அம்மா ஊர் பார்த்தீங்கன்னா செல்லியம்பாளையம், பெரம்பலூரில் செல்லியம்பாளையம்ன்ற ஊரில் அவங்க இருக்கிறாங்க. அங்கே தான் எங்கள் மாமியார் போயிருந்தாங்க. நானும் எங்கள் வீட்டுக்கு வரும்போது எங்கள் மாமியாவை போய் கூப்பிட்டோம். அவரும் மாமா போகலான்னாரு. நானும் கூப்பிட்டேன், வாங்கத்த போகலாம் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டோன்னே, இல்லை நீங்கள் போங்க, வண்டி சின்ன வண்டியாக இருக்குது, பத்தாது இடம் பத்தாது, நான் காலையில் கண்டிப்பாக கிளம்பி வந்துடுறேன் அப்படின்னாங்க. சரின்னு அவங்க பேச்சுக்கு மரியாதை கொடுத்து நாங்கள் 2 பேருமே வந்துட்டோங்க. காலையில் ஒரு 6 மணிக்கெலாம் எங்கள் வீட்டுக்கார அனுப்பி விட்டேன், போய் கூப்பிட்டுவாங்க அம்மாவை அப்படின்னு சொல்லி. அப்புறம் எங்கள் வீட்டுக்கு காலையில் 6 மணிக்கெலாம் போய் அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்தாருங்க. வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் வேலை செய்யறதுனால இந்த உடம்புலாம் டயர்டாக இருக்கும்ல, அதனால அவங்க அண்ணன் என்ன பண்ணாரு, மாடியிலலாம் அந்த ஆளுங்கள்லாம் கூப்பிட்டு வந்து மாடியில் உட்காந்துட்டு எல்லாம் அந்த பீர் பாட்டிலாம் குடிப்பாங்க போல, அதை பிடிச்சா போதை ஏறாதான். இவர் என்ன பண்ணாரு, நான் படிக்கட்டில் உட்காந்துருந்தேன், என் பக்கத்தில் என் கொழுந்தனாவோட அந்த அம்மா இருக்காங்களா ஒய்ஃப், அவங்க வந்து என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க. நானும் அவங்க பேசிக்கிட்டு இருந்தேன், உட்காந்துருந்தேன்.